ஆனா ஜான்சினா பயங்கரமா கவுண்டர் பண்ணி சூப்பர் ஏ போடுவாருங்க. சூப்பரா இருந்துச்சு அதை பார்க்க. சோ இந்த டைம் யூஸ் பண்ணி டாமினிக் மிஸ்டீரியோ என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் எடுத்துட்டு வந்து ஜான்சினா அட்டாக் பண்ணலான்னு போவாரு. ஜான்சினா அதை கவுண்டர் பண்ணி அவர் பினிஷிங் மூவ் போடுவாரு. சோ ரெஃப்ரி இல்லையேன்னு சொல்லிட்டு இன்னொரு ரெஃப்ரி ஜான்சினா வந்து கூப்பிடுவாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா லிவ் மார்கன் ரிட்டர்ன் கொடுப்பாங்க. வேற லெவல் அன்எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட் இது. பட் ரூமர்ஸா இருந்துச்சு இது. நம்ம ரெஸ்லிங் நியூஸ்லயும் நான் சொல்லியிருந்தேன், லிவ் மார்கன் வந்து ரிட்டர்ன் ஆவாங்க, ஜான்சினாக்கு தான் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இங்க அதுலயும் ஒரு ஷாக்கிங் ட்விஸ்ட் நடந்திருக்கு. லிவ் மார்கனும் உள்ள வராங்க, டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்து முறைக்கிறாங்க. அண்ட் சடனா பாத்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ அரைஞ்சிடுறாங்க. ஓகே, உங்க ஜான்சினாக்கு தான் ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு பார்த்தா அதே மாதிரி ஜான்சினா மேலே ஏறி உட்கார்றாங்க. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஜான்சினாவையும் இந்த கர்மா சும்மா விட்டு வைக்கல. எலிமினேஷன் சாம்பியன் எப்படி கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஹீல் டர்ன் பண்ணாரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க லிவ் மார்கன் வந்து ஜான்சினாக்கு அகேன்ஸ்டா ஹீல் டர்ன் பண்றாங்க. சோ அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு பார்க்க. சோ ஜான்சினாக்கு அப்படியே ஒரு லோ ப்ளோ கொடுத்துட்டு டாமினிக் மிஸ்டீரியோக்கு அப்படியே 619 போட ஹெல்ப் பண்ணாங்க. சோ டாமினிக் மிஸ்டீரியோ ஜான்சினா பின் பண்றாரு. டாமினிக் மிஸ்டீரியோ வந்து 2 டைம் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆயிட்டாங்க. சீரியஸா அந்த மேட்ச் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. நிறைய அன்எக்ஸ்பெக்டட் திங் வந்து நடந்துச்சு இந்த மேட்ச்ல. இந்த செக்மெண்டோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா இந்த ஆரோவை கிளிக் பண்ணி பாருங்க.